போன் கிராஃப்டிங்னா என்ன டாக்டர் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. டென்டல் இம்ப்ளான்ட் செய்யும்போது எஸ்பெஷலி வந்து எனக்கு தாடை நான் போய் செக் பண்ணேன் என்னோடய டாக்டர்கிட்ட. இம்ப்ளான்ட் பண்ணிக்கணும்னு எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது. ஆனால் டாக்டர் வந்து என்னோடய எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு எலும்பே இல்லை பண்ணுறதுக்கு, ஆனால் நீங்கள் போன் கிராஃப்ட் பண்ணி இம்ப்ளான்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்கீங்க டாக்டர். போன் கிராஃப்ட்னா என்ன, இம்ப்ளான்ட் பண்ண முடியுமா எனக்குன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அந்த ஸ்பெசிஃபிக் கொஸ்டினை வந்து இந்த வீடியோவில் அட்ரஸ் பண்ண போகிறோம். நிறைய பேர் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க, எந்த கிராஃப்ட் நல்லா இருக்கும் டாக்டர், எது பெஸ்ட் கிராஃப்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதையும் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு எலும்புன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மேல்தாடை எலும்புக்கு பேர் மேக்ஸில்லா, கீழ்த்தாடை எலும்புக்கு பேர் மேண்டிபிள். அந்த மேக்ஸில்லாலையும் சரி மேண்டிபிள்லையும் சரி ஒரு பர்டிகுலர் பார்ட் ஆஃப் த போனுக்கு பேர் ஆல்வியோலார் போன்னு பேர். இந்த ஆல்வியோலார் ஆர் ஆல்வியோலஸில் தான் நம்மளோட பற்கள் வளரும். எஸ்பெஷலி நம்ம பால் பற்கள் விழுந்து அந்த பெர்மனன்ட் பற்கள் வளரும் போது, அந்த பெர்மனன்ட் பற்கள் வரும்போது கூடவே சேர்ந்து ஆல்வியோலார் போனும் வளரும். இந்த பற்கள் விழுந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல எலும்பு வந்து அந்த பற்களுக்கு உண்டான ஸ்டிமுலேஷன், பற்களோட வேர் நம்ம கடித்து சாப்பிடும்போது அதை ஸ்டிமுலேட் பண்ணுவோம். அந்த பற்கள் அதனால தான் வந்து நம்ம பற்களை பாதுகாத்துங்க, பற்களை எடுக்காதீங்கன்னு சொல்கிறது. எதனால சொல்கிறோம்? ஒன்று, கடித்து சாப்பிடும்போது அந்த பற்கள் அந்த 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 ஃபோர்ஸ்னால் வேரில் பட்டு அந்த ஃபோர்ஸ் வந்து எலும்புக்குள்ளே போகும்போது எலும்பு ஸ்டிமுலேட் ஆகி எலும்பு ஹெல்த்தியாக இருக்கும். நம்மளை பற்கள் எழுந்ததுக்கப்புறம் அந்த ஃபோர்ஸ் இருக்காது, எலும்புக்கு ஸ்டிமுலேஷன் இருக்காது. எலும்புக்கு ஸ்டிமுலேஷன் இல்லைன்னா எலும்பு கரையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு இது வந்து ரிசர்ச் மூலமாக சயின்டிஃபிக்காக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, பற்கள் எடுத்து முதல் 3 மாதத்துலேருந்தே வந்து மேக்ஸிமம் எலும்பு கரைய ஆரம்பிச்சிடும். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 or 2 இயர்ஸில் வந்து அந்த எலும்பு 50% குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எலும்பு 50% குறையினா எந்த எலும்பு நான் சொல்கிறேன்? ஆல்வியோலார் போன்கிற எலும்பு சொல்கிறேன். ஸோ இதனால தான் நம்ம பழைய வீடியோவில் பார்த்துருக்கோம் இல்லையா, பற்கள் எடுக்காமல் இருங்க, எடுத்துட்டிங்கன்னா எடுத்த உடனே இம்ப்ளான்ட் பொருத்திடுங்க, உடனே இம்ப்ளான்ட் பொருத்த முடியலன்னா போன் கிராஃப்ட் பண்ணி போனை ப்ரிசர்வ் பண்ணிக்கோங்கன்னு நம்ம நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து அது ஆகுது. ஸோ பற்கள் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. எடுத்தால் எலும்பு கரைஞ்சிரும். ஸோ எலும்பு கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம கிராஃப்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ காமனாக பார்த்தீங்கன்னா எது பெஸ்ட் போன் கிராஃப்ட், நமக்கு போனில் என்ன தேவை. ஸோ நம்ம இம்ப்ளான்ட் எலும்பில் பொறுத்துறோம் அப்படின்னா அந்த இம்ப்ளான்ட் சுற்றி புதுசாக எலும்பு ஃபார்ம் ஆகணும். ஸோ இந்த எலும்பு ஃபார்ம் ஆகிற செல்லுக்கு பேர் வந்து, நம்ம எலும்பில் இருக்கிற செல்லுக்கு பேர் ஆஸ்டியோப்ரோஜெனிட்டார் செல்ஸ்னு பேர். அதில் ஆஸ்டியோபிளாஸ்ட்னு இருக்குது. அந்த ஆஸ்டியோபிளாஸ்ட் தான் வந்து புதுசாக செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி அந்த இம்ப்ளான்ட்டை சுற்றி புதுசாக எலும்பு ஃபார்ம் ஆகும். இந்த செல்ஸ் வந்து எந்த எலும்பில் அதிகமாக இருக்குன்னா நம்மளோட சொந்த உடம்புல இருக்கிற எலும்பில் தான் அதிகமாக இருக்குது. ஸோ பெஸ்ட் போன் கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோகிராஃப்ட்னு பேர். அப்படின்னா என்ன? நம்மளோட உடம்புலேருந்தே எடுக்கிற எலும்பு தான் இருக்கிறதுலே பெஸ்ட் கிராஃப்ட்னு பார்த்தா அதான். அப்படின்னா யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கீழ்த்தாடையில் நம்மளோட முதல் கடவா பல்லு, ஃபஸ்ட்டு மோலார் நம்ம இழந்துட்டோம். அந்த ஃபஸ்ட்டு மோலார் இழந்ததுக்கப்புறம் நம்ம ரீப்ளேஸ் பண்ணல, எலும்பு கரைஞ்சிடுச்சு. அங்கே ஒரு டென்டல் இம்ப்ளான்ட் பொருத்த போகிறோம் அப்படின்னா யூஸ்வலாக நமக்கு தேர்ட் மோலார் இருக்காது. அந்த தேர்டு கடவா பல்லு, 3வது மோலார் இருக்காது. 3வது மோலார் அந்த இடத்துலேருந்தே நம்ம எலும்பு எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு மோலார் ஏரியாவில் கிராஃப்ட் பண்ண முடியும். சிம்பிள் கருவிலாம் இருக்குது அந்த போனை எடுக்கிறதுக்கு, ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. போனை ஹார்வெஸ்ட் சிம்பிள் சர்ஜரி அது. ஸோ இங்கேருந்து எடுத்து இங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து இம்ப்ளான்ட் செய்ய முடியும். இதுதான் ஆட்டோகிராஃப்ட்னு பேர். இதோட மைனஸ் என்னென்னா, இன்னொரு சர்ஜரி தேவை. ஒரு இடத்துல இம்ப்ளான்ட் பண்ணுறோம், அப்போது இன்னொரு இடத்துலேருந்து கிராஃப்ட் எடுக்கிறோம் இல்லையா. ஸோ நம்ம வாயிலேருந்து வந்து இன்னொரு இடத்துலேருந்து எடுக்கும்போது இன்னொரு சர்ஜரி தேவை. ரெண்டாவது, இன்னொரு சர்ஜரி மட்டும் தேவையில்லை, குறிப்பிட்ட அளவு தான் நம்மளால் அந்த கிராஃப்ட் பண்ண முடியும். நமக்கு அதிகமாக கிராஃப்ட் வேணும், நிறையா கிராஃப்ட் வேணுங்கும்போது அப்போது அந்த இடத்துலேருந்து எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். சில பேருக்கு வந்து இந்த சின்லேருந்து எடுப்பாங்க, சில பேருக்கு வந்து இந்த ரேமஸ்லேருந்து எடுப்பாங்க, சில பேர் ஹிப் கிராஃப்ட்லேருந்தும் எடுக்கலாம். ஸோ ஆட்டோகிராஃப்ட் எடுக்க முடியும், ஆனால் செகண்ட் சர்ஜரி தேவை, குறைவான அளவு தான் கிராஃப்ட் எடுக்க முடியும். இந்த ஒரு லிமிட்டேஷன் இருக்கிறதுனால நிறைய பேர் செகண்ட் சர்ஜரி விரும்ப மாட்டாங்க. இந்த லிமிட்டேஷன் இருக்கிறதுனால மற்ற சோர்ஸ்லேருந்து எடுக்கலாம். இந்த மற்ற சோர்ஸ்லேருந்து எடுக்கிறது வந்து பேருக்கு வந்து இதெல்லாமே ஆர்டிஃபிஷியல் சோர்ஸ். இது எல்லாமே வந்து கிராஃப்ட் வந்து ஒரு பாட்டிலில் விற்கும். ஸோ கிராஃப்ட் பாட்டிலில் விற்கும்போது என்னெல்லாம் சோர்ஸ் இருக்குது? இது வந்து அனிமல் சோர்ஸாக இருக்கலாம், மற்ற ஹியூமன் சோர்ஸாக இருக்கலாம்,
ஆர் சிந்தட்டிக் சோர்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த சோர்ஸை பொறுத்து அனிமல் சோர்ஸாக இருந்ததுன்னா இதுக்கு பேர் வந்து ஜீனோகிராஃப்ட்னு பேர். அஃப்கோர்ஸ் சிந்தட்டிக் சோர்ஸுக்கு பேர் ஆலோபிளாஸ்ட்னு பேர். மற்ற ஹியூமன் சோர்ஸாக இருந்தால் ஆலோகிராஃப்ட் அப்படின்னு பேர். இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போன் கிராஃப்ட் மெட்டீரியல் இருக்குது. இது எல்லாமே வந்து ஒரு பாட்டிலில் வரும். ஸோ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எதனால இதை நான் கோல்டு ஸ்டாண்டர்ட்னு சொல்ல, நம்ம உடலில் இருக்கிற எலும்பை மட்டும்தான் நம்ம கோல்டு ஸ்டாண்டர்ட் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் சொன்னேன்ல இந்த ஆஸ்டியோஜெனிக் செல்ஸ் வேணும் அப்படின்னு, நம்ம இன்னொரு ஆர்டிஃபிஷியல் சோர்ஸ்லேருந்து எடுத்து நம்ம உடலில் பொருத்தும் போது அந்த எலும்பை இருக்கிற அந்த அந்த போன் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் நிறையா செய்வோம். எதனால மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் நிறையா செய்யணும்? ஒன்று, அந்த இன்ஃபெக்ஷன் எதுவும் வராமல் இருக்கணும். அந்த இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு அந்த ப்ராசஸ் அந்த போனை வந்து நிறையா ப்ராசஸ் செய்வாங்க. ஹீட் மூலமாகவும் கெமிக்கல் மூலமாகவும் அந்த போனை ப்ராசஸ் செய்யும் போது தான் அந்த எலும்பில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் தன்மை எதுவும் இல்லாமல் செய்ய முடியும். அண்ட் ஃபாரின் பாடி ரியாக்ஷனும் எதுவும் இல்லாமல் செய்ய முடியும். இந்த ப்ராசஸ் செய்கிறதுனால அந்த நேச்சுரல் செல்ஸ் லைவாக இருக்காது அந்த போனில். இப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்க? நேச்சுரல் செல்ஸ் லைவாக இல்லைன்னு சொல்கிறீங்க, அப்போ எதுக்கு அந்த கிராஃப்ட் யூஸ் பண்ணணும்னு கேட்பீங்க. அதான் நெக்ஸ்ட் கொஸ்டினாக இருக்கும். ஸோ இந்த நேச்சுரல் லைஃப் செல்ஸ் இல்லைனாலும் இந்த ஆர்டிஃபிஷியல் கிராஃப்ட் எல்லாமே ஒரு ஸ்கெஃபோல்டாக யூஸ் ஆகும். ஸ்கெஃபோல்ட்னா என்ன? நம்ம வீடு கட்டுறோம், ஒரு புதுசாக கட்டும் போது ஒரு பேனல் மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு இந்த மூங்கில்லையோ ஆர் ஸ்டீல்லையோ ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி பண்ணி வீடு கட்டுறவங்க வந்து அதில் நின்று வேலை செய்வாங்க இல்லையா, இதுதான் ஸ்கெஃபோல்ட். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் கிராஃப்ட் எல்லாமே நம்ம உடலில் நம்மளோட நேச்சுரல் போன் வளர்கிறதுக்கு ஒரு ஸ்கெஃபோல்டாக ஆக்ட் பண்ணும். எப்படி ஸ்கெஃபோல்டாக ஆக்ட் பண்ணும்? நம்ம எந்த இடத்துல நமக்கு சொந்த எலும்பு வளரணுமோ அந்த இடத்துல இந்த ஆர்டிஃபிஷியல் கிராஃப்டை பொருத்தி அது ஒரு மெம்பரேன் மாதிரி வச்சு நம்ம அதை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ மெம்பரேன் மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பல் எடுத்ததுக்கப்புறம் அது பண்ணலைன்னா நம்மளோட சதை வந்து வேகமாக வளர்கிறதுனால அந்த இடத்துல சதை வளர்ந்துடும், எலும்பு வளராது. இந்த கிராஃப்ட் வைக்கிறதுனால சதை வளராமல் அதை செப்பரேட் பண்ணும். சதை வளராமல் ஸ்பேஸ் கொடுத்துட்டு அந்த இருக்கிற ஸ்பேஸில் நம்மளோட நேச்சுரல் போன் வளரும். ஸோ அதனால தான் அந்த ஸ்கெஃபோல்டிங் எஃபெக்ட் பேர். ஸோ சதையை வளர விடாமல் எலும்பை வளர வைக்கும். இதுதான் வந்து இந்த நேச்சுரல் அந்த ஸ்கெஃபோல்ட் ப்ராசஸ். ஸோ இது நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கணும். ஸோ நேச்சுரல் போன் இல்லைனாலும் ஆர்டிஃபிஷியல் போன் யூஸ் பண்ணுறது சேஃப். இன்ஃபெக்ஷன் பொட்டென்ஷியல் எதுவுமே இருக்காது. இது எல்லாமே US FDA அப்ரூவ்ட், CE சர்டிஃபைட். ஸோ இது எல்லாமே வந்து இம்போர்ட்டட் குவாலிட்டி அண்ட் இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேஷனோட வர போன் சேஃபாக யூஸ் பண்ணலாம். நிறைய பேருக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா PRFன்னு, அதாவது நம்ம உடலில் இருக்கிற ரத்தம் அதை எடுத்து சென்ட்ரிஃபியூஜில் ஸ்பின் பண்ணி அதில் இருக்கிற வந்து க்ரோத் ஃபேக்டரை இந்த கிராஃப்டில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பேர் PRFன்னு பேர், பிளேட்லெட் ரிச் ஃபைப்ரின்னு பேர். ஸோ இது PRFை வந்து கிராஃப்டில் யூஸ் பண்ணும்போது உடலில் நிறைய க்ரோத் ஃபேக்டர்ஸும் மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது நம்மளோட போனை க்ரோ பண்ண முடியும். ஸோ போன் கிராஃப்டிங் பண்ண முடியுமா? போன் கிராஃப்டிங் பண்ணலாம். என்னெல்லாம் டைப் ஆஃப் கிராஃப்ட் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். என்ன கிராஃப்ட் பெஸ்ட் கிராஃப்ட்னு பார்த்தோம். கிராஃப்ட் யூஸ் பண்ணுறது சேஃபானு பார்த்தோம். கிராஃப்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இம்ப்ளான்ட் பண்ணி எலும்பு இல்லாத இடத்துல போனை க்ரோ பண்ண வச்சு இம்ப்ளான்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா அவசியம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவசியம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண் பேர்ல்ஸ் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.